டேக்கே டேக்கே அப்படின்ட்டு ஜப்பான்ல ஒரு அர்பன் லெஜெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணோட கதை தான் இது. அவ பயங்கர குவைட்டான இன்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணு. யார்கிட்டயும் எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா இருப்பா. அதனால மீதி ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இவளை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நாள் அவ ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த புள்ளி கேங் வந்திருக்கு. எப்பவும் போல அவளை புள்ளி பண்ணி ட்ரெயின் ட்ராக்ல தள்ளி விடுறாங்க. அவ அந்த ட்ரெயின் ட்ராக்ல அழுதுட்டு இருக்கும் போதே ஒரு ட்ரெயின் வந்து அவன் மேல ஏறிடுது. அவ லோயர் பாடி ஃபுல்லா நசுங்கி போயிருது. பயங்கர வலியோட கத்திட்டே செத்துருக்கா. பட் அங்க வந்துட்டு கேமராலாம் எதுவுமே இல்லாதனால இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் இந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையல. ஒரு பேயா திரும்பி வர்றா, லோயர் பாடி இல்லாம. இது என்ன பண்ணும்னா நைட் டைம்ல தனியா வெளியே போறவங்க ட்ரெயின் ட்ராக்ல நடந்து போறவங்க எல்லாம் பார்த்தா அதோட கையாலேயே நடந்து வருமாமா. பயங்கர ஃபாஸ்டா பயங்கர கிரீப்பியா நடக்குமாமா. உங்ககிட்ட வந்துட்டு நீங்க என்னோட காலை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குமாமா. ஒருவேளை நீங்க இல்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது கையில் இருக்கிற வெப்பனை வச்சு உங்க பாடியை பாதியை வெட்டிடும். உங்களையும் அவ்வளவு மாதிரியே மாத்திரும். இந்த கதையை கேட்டு பயந்துட்டு நிறைய பேர் இந்த ட்ரெயின் ட்ராக் பக்கத்துல எல்லாம் போறக்கே பயந்துட்டு இருந்திருக்காங்க. நீங்க இந்த அர்பன் லெஜெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், முக்காவாசி குழந்தைகளை பயப்படுத்துறதுக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணிருப்பாங்க. ட்ரெயின் ட்ராக் கிட்ட போகாத, டேக்கி வந்துரும், நைட்ல வெளியே போகாத, குச்சிசாக்கி வந்துரும், ரிவர் கிட்ட போகாத, கப்பா வந்துரும் சொல்லிட்டு குழந்தைகளை ஆபத்தான இடங்களுக்கு போக விடாம அவங்களோட சேஃப்டிக்காக நிறைய கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஏன் நம்ம ஊர்லயே பாருங்க, யாரும் இல்லாத பில்டிங்ல பேய் இருக்கும், கிணத்துக்குள்ள பேய் இருக்கும், சுடுகாட்டுல பேய் இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேய் கதைகள் வந்துட்டு நம்மள ஒரு ஆபத்தான இடத்துக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?